அத்தியாயம் 58. மாயாவின் வாழ்க்கை இப்படியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ரஞ்சிதா ஒரு முடிவு செய்தாள். அதன்படி மாயாவிற்கு 2ஆம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என அவள் நினைத்தாள். மாயாவிற்கு சகோதரியாகவும் அன்னையாகவும் இருந்தாள் ரஞ்சிதா. அதனால் அவளும் சித்தார்த்தும் சேர்ந்து அவளுக்கான திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். முதலில் மாயா அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். ஏனென்றால் ஊரில் உள்ளவர்கள் இந்த திருமணத்தைப் பற்றி கேள்விப்பட்டால் தன்னை தவறாக பேசுவார்கள் என்று நினைத்தாள். அதன் பிறகு ரஞ்சிதா அவளிடம் சென்று, நீ அந்த கிழவனை கல்யாணம் பண்ணின பிறகு உன்னை பத்தி இந்த ஊர்ல உள்ளவங்க ரொம்ப தப்பு தப்பா தான் பேசுனாங்க. ஆனா நீ அப்போதைக்கு அவங்க பேசுறத கொஞ்சம் கூட காதுல வாங்காம இருந்த. ஆனா இப்ப புதுசா ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுறாங்கன்னு நினைச்சு பாக்குற. நீ எப்பவும் பழைய மாதிரி இரு மாயா, அதுதான் உனக்கு எப்பவுமே நல்லது என கூறி மாயாவின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தாள் ரஞ்சிதா. ரஞ்சிதாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மாயாவின் மனதை கழைத்துக் கொண்டிருந்தன. ரஞ்சிதா கூறுவதும் சரியான பட்டதால் மாயாவும் திருமணத்திற்கு சம்மதித்தாள். ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் வாயை விளக்கும் அளவிற்கு அவர்களது திருமணம் மிகவும் விமர்சையாக நடத்த ஆரம்பித்தது. மாயாவிற்கு அவருடைய பெற்றோர்கள் இருந்திருந்தால் எந்த அளவிற்கு சிறப்பாக திருமணத்தை நடத்த முடியுமா அந்த அளவிற்கு ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்திருந்தான் சித்தார்த். அந்த ஊரிலுள்ள முடியாதவர்களுக்கு புதிதாக ஆடைகளை வழங்கினான். அது மட்டுமில்லாமல் திருமணத்திற்கு ஊரிலுள்ள அனைவருக்கும் அழைப்பிதழ் சென்றது. ஏழை பணக்காரன் என எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரி அழைப்பிதழ் அனுப்பினாள். அதனால் மாயாவின் திருமணம் திருவிழாவைப் போல காட்சியளித்தது. புருஷோத்தமனின் வீட்டில் உள்ளவர்கள் முதலில் ஏற்கனவே திருமணமான பெண்ணை தனது வீட்டிற்கு மருமகளாக அழைத்து வர விரும்பவில்லை. ஆனால் போக போக மாயாவிடமிருந்த பணம் அவர்களது மனதை மாற்றியது. ஒவ்வொரு முறையும் பணம் தன்னை காத்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கும் மாயா பணத்தால் எதையும் சாதித்துவிடலாம் என நினைத்தாள். அந்த ஊரில் உள்ள சிவனேசனுக்கு சொந்தமான மிகப்பெரிய திருமண மண்டபத்தில் மிக விமர்சையாக இருவருக்கும் திருமணம் நடந்தது. மாயாவின் முன்பு யாரும் அவளை பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளுக்கு பின்னால் நாயா பிறந்தா கூட நல்ல நேரத்துல பிறக்கணும், மாயா மாதிரி என புரணி பேசி கேலி செய்து கொண்டிருந்தனர். தனக்கும் தன் காதலனுக்கும் திருமணம் நடந்துவிட்டது, இதற்கு மேல் மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என நிலைத்துக் கொண்டிருந்தாள் மாயா. ஆனால் இதற்கு மேல்தான் அவளுக்கான சவால்கள் ஆரம்பிக்கப் போகிறது என அவளுக்கு தெரியவில்லை. அதன் பிறகு மாப்பிள்ளை மற்றும் பெண் இருவரையும் தங்களது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். ஆரத்தி எடுத்துவிட்டு மாயா மற்றும் புருஷோத்தமனை ஒன்றாக வீட்டில் உள்ளே அழைத்தனர். அப்போது மாயா தனது வலது காலை எடுத்து புருஷோத்தமனின் வீட்டு வாசற்படியில் வைத்தாள். அவள் கால் வைத்த அடுத்த நொடி அந்த வீட்டில் எரிந்து கொண்டிருந்த மின்விளக்குகள் அணைந்தன. இப்படி திருமணமாகி முதல் முறையாக புகுந்த வீட்டிற்கு வரும்பொழுது பவர் கட் ஆனதை அபசகுணமாக மற்றவர்கள் பார்க்க ஆரம்பித்தனர். மாயாவிற்கு அத்தகைய நிகழ்வை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளது மனம் கவலையில் உறைய ஆரம்பித்தது. ஆனால் புருஷோத்தமன் மாயாவின் முகம் மாறுவதை கண்டு கொண்டான். உடனே அவன் அவளை சமாதானப்படுத்துவதற்காக அங்கு இருந்த மற்றவர்களிடம், எலெக்ஷன் வந்தாலே கரண்ட் போறது சகஜம்தானே, இத போய் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க என கேட்க அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அமைதியாக இருந்தனர். அன்றைய இரவு இருவருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அங்கு உள்ள பெண்கள் பேசிக்கொள்வது அரசல் புரசலாக மாயாவின் காதுகளுக்கு எட்டியது. ஆமா, இன்னைக்கு புருஷோத்தமன் முகத்துல 100 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி இருக்கு என அங்கு கூட்டமாக அமர்ந்திருந்த ஒரு பெண் கேட்க, அதற்கு இன்னொரு பெண், இருக்காதா பின்ன, இன்னைக்கு அவனுக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தமாச்சே. ஓ, அதுதான் சங்கதியா. சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு மட்டும்தான் இவனுங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மள கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க என அங்கு இருந்த ஒரு பெண் விரக்தியாக கூற, நீ அப்படி எல்லாரையும் பொதுவா சொல்லாத, என் வீட்டுக்காரர் எல்லாம் என்னையே சுத்தி சுத்தி வரான் என இன்னொரு பெண் கூறுவதை கேட்டு மற்றவர்கள் சிரித்தனர். அதில் ஒரு பெண் எதையோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்க மற்றவர்கள் அவளை பார்த்து, என்னடி நாங்கெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் எதையோ யோசித்துக் கொண்டே இருக்க. அது ஒன்னும் இல்லாக்கா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன சந்தேகம் உனக்கு, சொல்லு. அத சொல்லு, அது சின்னதோ பெருசோ அத நாங்க பாத்துக்கிறோம் என அந்த பெண் கூறியதும் மற்றவர்களும், ஆமா நீ முதல்ல சொல்லு என அனைவரும் ஒரே தொனியில் கேட்க, அது ஒன்னும் இல்லாக்கா, இப்ப இங்க என்ன நடக்க போகுது. ஏண்டி இதுதான் உன் சந்தேகமா, நானும் வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நீ சொல்லுக்கா முதல்ல. அடியே, இன்னைக்கு புருஷோத்தமனுக்கும் மாயாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அது எப்படி மாயாவுக்கு சேர்த்து சொல்றீங்க. வேற எப்படி சொல்றது, மாயாதான புருஷோத்தமன் பொண்டாட்டி, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஓ, நீங்க அப்படி வரீங்களா. மாயாவுக்கு தான் ஏற்கனவே கல்யாணமாகி எல்லாமே ஆகிடுச்சு, அப்புறம் திரும்பவும் மாயாவுக்கும் புருஷோத்தமனுக்கும் சாந்தி முகூர்த்தம் சொல்றீங்க என தனக்குள் இருந்த அந்த சந்தேகத்தை போட்டு உடைத்தாள் அந்த பெண்.
பாத்தியா, இவள பார்க்க பைத்தியக்காரி மாதிரி இருந்துகிட்டு எப்படியெல்லாம் யோசிக்கிறா பாரு என சுற்றியிருந்தவர்கள் சந்தேகம் கேட்ட அந்த பெண்ணை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் கூட்டாக அமர்ந்து பேசி சிரித்து மகிழ அவர்களுக்கு அருகிலுள்ள ரூமில் அமர்ந்திருந்த மாயாவின் காதுகளுக்கு எட்டியது. மற்றவர்கள் தன்னுடைய கடந்தகால வாழ்க்கையை நினைத்து பேசுவதும் தன்னை ஒரு கேளிக்கை பொருளாக நினைத்து தன்னை பற்றி பேசிக்கொண்டு கிண்டலடிப்பதையும் கேட்டுக்கொண்டே அமர்ந்திருந்தாள் மாயா. அப்படியே அன்றைய நாள் கழிந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் மாயாவிற்கு புதுவித அனுபவத்தை அளித்தது. மாயா தன்னை மற்றவர்கள் சாதாரணமாக பார்க்க வேண்டும் என நினைத்ததற்காக மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. அவள் தன்மீது இருக்கும் பிம்பத்தை மாற்ற நினைத்து யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் தேடி சென்று உதவி செய்ய ஆரம்பித்தாள். மாயாவின் அந்த செயல் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் மாயாவை நல்ல முறையில் பார்க்க ஆரம்பித்தனர். அது மட்டுமில்லாமல் மாயாவின் மீது இருந்த கெட்ட எண்ணமும் மறைய ஆரம்பித்து, சிவனேசன்தான் மாயாவை வேண்டுமென்று மிரட்டி திருமணம் செய்து கொண்டான் என மற்றவர்கள் பேச ஆரம்பித்தனர். அவர்கள் பேசுவது மாயாவின் காதுகளுக்கு கேட்க ஆரம்பித்தது. தன் மீதான பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் மக்களிடம் மாறுவதை பார்க்க மாயாவிற்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. மாயா வேண்டுமென்றே அனைவருக்கும் பணத்தை வாரி வழங்கினாள். யாருக்கெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அவர்களுக்கு கேட்காமல் அவர்களை தேடி சென்று உதவி செய்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். மாயாவின் அந்த செயல் புருஷோத்தமனின் அம்மாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தன்னிடமிருக்கும் பணத்தை எடுத்து ஊர் மக்களுக்கு தானம் தர்மம் பண்ணுவதை அவள் கொஞ்சம் கூட விரும்பவில்லை. புருஷோத்தமனின் அம்மா உடனே அவனை அழைத்து, தம்பி, உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை. அவ தேவையில்லாத விஷயத்த நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்ன ஆச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? பணத்தை எல்லாம் ஊர் மக்களுக்கு தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனுங்களுக்கு பணம் கொடுக்கற வரைக்கும் தான் நம்ம பின்னாடி சுத்துவாங்க. நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்மள விட்டுட்டு வேற ஆளை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம ஆள் கிடைக்காம பிச்சை தான் எடுக்கணும். சரிம்மா, கோவப்படாத, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் என கூறியபடி புருஷோத்தமன் தன்னுடைய அம்மாவை சமாதானப்படுத்தினான். மாயா தன்னுடைய தேவைகளுக்காக சித்தார்த்தை பயன்படுத்திக் கொண்டாள். மாயா சொல்லும் இடத்திற்கு செல்வது, அவளுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுப்பது என சித்தார்த் அனைத்து வேலைகளுக்கு செய்து கொண்டிருந்தான். இப்படியே நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் சித்தார்த்தின் வருகைக்காக காத்திருந்தாள் மாயா. ஆனால் சித்தார்த் அவளை சந்திப்பதற்கு வரவில்லை. சித்தார்த்தும் ரஞ்சிதாவும் எங்கேயோ வெளியில் சென்று விட்டனர் என நினைத்து கொண்டு இதற்கு மேல் காத்திருக்காமல் தன்னுடைய வேலைகளை தொடரலாம், சித்தார்த் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என நினைத்து தன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பொறுமையாக செய்து கொண்டிருந்தாள். தன் கணவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதற்காக சமையலறையில் மீன் குழம்பு வைத்துக் கொண்டிருந்தாள் மாயா. அப்பொழுது வேகமாக ஒரு பெண் ஓடி வந்தாள். அவள் மாயாவின் வீட்டில் வேலை செய்பவர்களில் ஒருத்தி. மாயாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என பதட்டத்துடன் அந்த பெண் மாயாவிடம் கூற, மாயாவிற்கு ஒரு நிமிடம் ஒன்று புரியாமல் திருதிருவென முழித்துக்கொண்டு அந்த பெண் என்ன கூற வருகிறாள் என அவளது வாயை பார்த்து கொண்டே நின்றாள். அப்பொழுது அந்த பெண் மாயாவிடம், உங்க ஃப்ரெண்ட் ரஞ்சிதாவோட வீட்டுக்காரர் சித்தார்த் இறந்து விட்டாரு என்று கூறினாள். அதை கேட்டதும் மாயாவிற்கு இதயம் ஒரு நிமிடம் நின்று போனது. அவளை அறியாமல் அவளுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தன.